அட்மிட் கார்டு வந்தாச்சு பசங்களா. கிளியர் கட் நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன ஃபில் பண்ணணும், எக்ஸாம் சென்டருக்கு என்ன எடுத்துட்டு போகணும், எல்லாமே பக்காவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. அண்ட் இந்த அட்மிட் கார்டையும் வந்து நீங்க ஞாபகமா எடுத்துட்டு போங்க. நான் சொல்ற மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துட்டு போங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம்னா எல்லா கன்ஃபியூஷனையும் லெட்ஸ் சார்ட் இட் அவுட் டுகெதர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி நீங்க என்டிஏயோட ஆஃபிஷியல் வெப்சைட்ல போய் உங்க அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணி. ஒருவேளை இப்போ டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா சிம்பிள் ரீசன், நிறைய பேர் ஒரே நேரத்துல வெப்சைட் ஆக்சஸ் பண்றதுனால சர்வர் இஷ்யூஸ் இருக்கும். So don't worry, you can try after some time. So once you download the admit card, அதுல 3 பேஜஸ் இருக்கும். இந்த 3 பேஜையுமே கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, கலர் பிரிண்ட் அவுட் தான் நீங்க எடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த 3 பேஜையுமே வந்து ஒரு 2 இல்ல 3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு வேலை ஃபில் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு, ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா there is no tension, we can always use a backup. ஓகே, ஸோ அதுக்காக வேண்டி 3 பேஜையுமே 2 இல்ல 3 காப்பி வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நவ் 3 பேஜஸ்ல ஃபர்ஸ்ட் 2 பேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ கொடுத்துருக்கும். நீங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்லோட் பண்ணீங்களோ அந்த போட்டோ இருக்கும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், பேரு, அம்மா அப்பா பேரு, அதெல்லாமே டீடைல்ஸ் இருக்கும். ஃபாலோட் பை த எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ். ஓகே, சென்டர் என்ன, பேப்பரோட மீடியம் என்ன, இது எல்லாமே கொடுத்துருக்கும். தென் லாஸ்டா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 டப்பா கொடுத்துருக்கும். இந்த 3 டப்பால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டப்பால உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டணும். அது எந்த போட்டோ நீங்க என்ன அப்லோட் பண்ணிருந்தீங்களோ அதே போட்டோவை இங்க எடுத்து பேஸ்ட் பண்ணணும். 2வது டப்பால வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், நார்மலா இங்க் பேட் இருக்கும், இங்க் பேடை யூஸ் பண்ணி நீங்க லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிருங்க. சப்போஸ் டவுட்டா இருந்துச்சுன்னா வேற ஏதாவது பேப்பர் மேல வச்சுட்டு இதுல வச்சிருங்க, நோ டென்ஷன். ஓகே, சோ அதே மாதிரி இஃப் இன் கேஸ் இது இப்பதான் சொல்றேன், ஏதாவது ஈசிடுச்சு, ஏதாவது சரியில்லை அப்படின்னா யூ ஆல்வேஸ் நீட் அ பேக்கப் இல்லையா. ஸோ ஜாக்கிரதையா பண்ணுங்க. பட் நான் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் பேக்கப் 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இன் கேஸ். ஓகே, நவ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் preferably இப்படி ஹாரிசான்டலா வைங்க, so that entire thumb உங்களுக்கு உள்ள ஃபிட் ஆற மாதிரி இருக்கும். ஓகே, Now 3வது டப்பா வந்து is for your signature. இது நீங்க வீட்ல போட கூடாது பசங்களா. எக்ஸாம் சென்டர்ல போய் இந்த சிக்னேச்சரை நீங்க ஃபில் பண்ணிடணும் அவங்க முன்னாடி. ஓகே, this is all about your first page. Now 2வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டப்பா கொடுத்துருக்கும், that is for your postcard size photograph. எது நீங்க அப்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒட்டி இருந்தீங்களோ அதே போட்டோகிராஃபோட போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை இங்க நீங்க ஒட்டணும். நான் போட்டோ அப்படின்னு வரும்போது ஒருவேளை நீங்க அப்லோட் பண்ண போட்டோ உங்ககிட்ட இல்ல அப்படின்னா பிரச்சனையே இல்ல, அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் திருப்பி இன்னொரு போட்டோ எடுத்து நீங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவும் ஒட்டியிருக்கேன். பட் அப்படி இல்ல மேம், அங்க வந்து நான் வேற கலர் பேக்ரவுண்ட்ல வச்சிருந்தேன் அப்படின்னா கூட ஒயிட் பேக்ரவுண்ட்ல அதே ட்ரெஸ்ஸை போட்டு போய் இங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸுக்கும் இங்க ஒரு போஸ்ட் கார்டு சைஸுக்கும் ஓட்டிருங்க, நோ கன்ஃபியூஷன். பட் அப்படி எதுவுமே இல்ல மேம் அப்படின்னா நோ கன்ஃபியூஷன், ஜஸ்ட் பேஸ்ட் த சேம் போட்டோகிராஃப், தட்ஸ் இட். ஓகே, நான் இதே பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 டப்பா இருக்கும். என்ன இருக்கும், ஒன்னு வந்து இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சருக்கு, இன்னொன்னு உங்களோட சிக்னேச்சருக்கு. இது ரெண்டுமே நீங்க அங்க எக்ஸாம் சென்டர்ல போனதுக்கு அப்புறமா அவங்க முன்னாடி ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள். சோ நீங்க வீட்டுல என்ன ரெடி பண்ணிட்டு போகணும், ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும், செகண்ட் பேஜ்ல போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை ஒட்டணும். இது மட்டும் தான் நீங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக வேண்டிய விஷயங்கள் பசங்களா. நான் தேர்ட் பேஜ்ல ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்திருக்காங்க. பட் அதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்டர்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் திங் கலர் பிரிண்ட் அவுட் தான் நீங்க எடுக்கணும். ஸோ ப்ளீஸ் டேக் தட். 3 பேஜுமே எடுத்துருங்க, ஒரு 2-3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி, பிகாஸ் யூ கேன் அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் டென்ஷன். 2வது கையில நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபர் வச்சுக்கணும். ஸோ அது ஒண்ணுதான் கேட்பாங்க, பட் நீங்க எதுக்கும் ஒரு 2-3 வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இன் கேஸ் ஒன்னு தொலைஞ்சிருச்சு, விழுந்துருச்சு, ஒட்டணும், எல்லாம் கன்ஃபியூஷனுக்கு ஜஸ்ட் கீப் 2 or 3 எக்ஸ்ட்ரா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ் வித் யூ. அண்ட் 3வது விஷயம், எந்த வருஷமும் கேட்காம இந்த வருஷம் பர்டிகுலரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்க அப்டேட்டட் ஆதார் கார்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா எனி கவர்மெண்ட் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த தடவை அப்டேட்டட் ஆதார் கார்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நவ் உங்களுக்கு ஒரு வேளை நீங்க அப்டேட்டட் ஆதார் கார்டு தான் வச்சிருக்கீங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னா நோ இஷ்யூஸ், அதை கையில எடுத்துட்டு போங்க. பட் ஒருவேளை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப நீங்க வேற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்க, ஆதார்ல வந்து போட்டோவோ இல்ல ஏதாவது டீடைல்ஸோ நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா நோ இஷ்யூஸ். நீங்க என்ன ஐடி ப்ரூஃப் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்துருந்தீங்களோ தட்
பிளஸ் உங்க ஆதார் கார்டையும் சேர்த்து எடுத்துட்டு போங்க. ஓகே, there is no worries. நீங்க அதை அப்புறமா நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சோ நீங்க அப்டேட்டட் ஆதார் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போங்க. ஒருவேளை அந்த ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னா then take another ID proof along with your old ஆதார் கார்டு. ஓகே, அது அப்புறமா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் டெஃபினட்டா அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போங்க. ஓகே, மிச்சப்படி அங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரெஸ் கோட் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் ட்ரெஸ் கோட் டு யூ. அண்ட் முக்கியமா வந்து இந்த பென், பென்சில் பாக்ஸ், கால்குலேட்டர் இந்த மாதிரி எதுவுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது. பேனா அங்க எக்ஸாம் ஹால்லயே கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ ஓவரால் உங்க அட்மிட் கார்டுல 3 பேஜஸ். ஃபர்ஸ்ட் 2 பேஜ்ல ஐ டோல்ட் யூ போட்டோகிராஃப், தம் இம்ப்ரெஷன் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃபை மட்டும் ஒட்டி எடுத்துட்டு போங்க. கையில வந்து நீங்க இந்த அட்மிட் கார்டோட 3 பேஜஸ் பிளஸ் 2-3 எக்ஸ்ட்ரா போட்டோகிராஃப்ஸ் பிளஸ் வந்து உங்களோட ஆதார் கார்டு அப்படிங்கறத எடுத்துட்டு போங்க. ஓகே, சோ இதெல்லாம் தான் நீங்க உங்களோட வச்சுக்கணும் பசங்களா. சோ ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் டு யூ. வேற எந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் சிம்பிளா சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ அட்மிட் கார்டு பொறுத்த அளவுல எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் குவைட் சிம்பிள். So don't overcomplicate anything. Clear-ஆ prepare this in advance and then go to your exam center. Okay? So all the best பசங்களா. If you have any other doubts, any other confusions, definitely comment பண்ணுங்க. Otherwise, yes ma'am, all done அப்படின்னா ஒரு ஸ்டாரை போட்டு சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க பசங்களா. All the best.